السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. عن ابن مسعود رضي الله تعالى عنه أنه قال: لعن رسول الله صلى الله عليه وسلم آكل الربا وموكله، في رواية أخرى وكاتبه وشاهديه، وقال هم سواء. رواه مسلم. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு போன்றோர் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சிலரை சபித்தார்கள். அவர்கள் யார்? வட்டியை புசிப்பவர்கள், புசிக்க கொடுப்பவர்கள், வட்டிக்கு கொடுக்கல் வாங்கலுக்கு கணக்கு பிள்ளையாக எழுத்தராக இருப்பவர்கள், அதற்கு சாட்சிகளாக இருப்பவர்களை எல்லாம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சபித்தார்கள். சொன்னார்கள், ஹும் சவா, எல்லாரும் சமம்தான். அதற்கு துணை போகிற அத்தனை பேரும் சமம்தான். வட்டி தொழிலில் யார் ஈடுபடுகிறாரோ அவருக்குண்டான தண்டனை தான் அவருக்கு துணை போகிற எல்லோருக்கும் இருக்கிறது. ஹும் சவா என்றார்கள். வட்டி என்பது அவ்வளவு ஒரு கொடுமையான பாவமாக இருக்கிறது. நம்முடைய இஸ்லாமிய ஷரியத்தில் எந்த ஒரு காலகட்டத்திலேயும் அதன் பக்கம் நாம் நெருங்கவே கூடாது. குர்ஆனிலே வட்டியை நீங்கள் நெருங்காதீர்கள் என்றே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஆணை பிறப்பித்திருக்கிறான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பெரும்பாவங்களில் ஒரு பெரும்பாவமாக வட்டியை குறிப்பிட்டார். முதலிலே அஷ்ஷிருக்கு பில்லா வஸ்ஸிஹ்ர் என்று சொல்லி கொண்டு வந்தவர், ஷிருக்கு எப்படி கொடும்பாவமோ, சூனியம் செய்யக்கூடாதோ, அடுத்தவருடைய உயிரை பறிக்கக்கூடாதோ, அதே போன்று அக்குலு ரிபா என்றார். வட்டியை புசிப்பதும் கூட பெரும்பாவங்களில் ஒன்றே. அந்த வழியில நாம் சென்றாலே நம்முடைய செல்வத்திலே பரக்கத்து இல்லாமல் போய்விடும், அபிவிருத்தி இல்லாமல் போய்விடும். நேரான வழியிலே நியாயமான சம்பாத்தியம் நாம் செய்தோம் என்றால் அந்த செல்வத்திலே ஒரு பரக்கத்திற்கும் அந்த செல்வம் பாதுகாக்கப்படும். காரணம், குறுக்கு வழியிலே சம்பாதிக்கின்ற இந்த பணம் இறைவனுடைய சாபத்திற்கும் இறை தூதனுடைய சாபத்திற்கும் உள்ளாவதன் காரணத்தினாலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் மூலமாக நமக்கு பல்வேறுபட்ட சோதனைகளை தந்து விடுவான். எந்த ஒரு காலகட்டத்திலையும் நாம் வட்டியை நெருங்கவே கூடாது. சத்திய சஹாபிகள் ஹலாலான சம்பாத்தியத்திலே உஷாராக இருந்திருக்கிறார். ஏதாவது ஒரு வகையிலே அதிலே பாவம் வந்துவிடக்கூடாது என்பதிலே மிகவும் கவனமாக வச்சிருக்கிறார். ஹலாலான சம்பாத்தியம் என்பது அது மிகவும் வரவேற்புக்குரிய ஒரு விஷயம், போற்றுதலுக்குரிய விஷயம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஒரு கூறுகிறார்கள், குன்னா நதஉ திஸ்அத்த ஆஷாரில் ஹலால். ஹலாலான சம்பாத்தியம் இருக்கிறது, அதிலே 10 9 பாகங்களை நாங்கள் விட்டுவிட்டு ஒரே ஒரு விஷயத்திலே மட்டும் ஈடுபட்டு அந்த ஹலாலை நாங்கள் ஈட்டிக்கொள்வோம். காரணம், மகாபத்த ரிபா, ஏதாவது ஒரு வகையில் அதிலே வட்டி மிக்ஸ் ஆகி விடக்கூடாது என்கிற பயத்தின் காரணமாக மிக மிக எச்சரிக்கையாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தோம் என்று அதில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார். இந்த ரம்ஜான் மாதத்தினுடைய சொற்பொழிவுகளிலே நாம் ஒரு சொற்பொழிவை நாம் கேட்டோம். வட்டி என்பது அதிகப்படியான முறையிலே ஒரு பணத்தை பெற்றுக்கொள்வது, பொருளை பெற்றுக்கொள்வது என்பது வட்டி. அதற்கு விளக்கங்கள் இருக்கின்ற நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி இடத்திலே வருகை தருகிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், தமரின் பரியின், பெருமானாரிடத்திலே வருகிற போது நல்ல சுத்தமான பேரிச்சம்பழங்களோடு வருகிறார்கள். இது எங்கிருந்து கொண்டு வந்தா என்று கேட்கிறார்கள். எரித்தம்பழம் கொண்டு வந்தால் உடனே எடுத்து அதை வாங்கி சாப்பிட வேண்டியதுதானே, நாம் அப்படித்தானே செய்வோம். நம்மிடத்திலே ஒருவர் ஒரு நல்ல உணவுப் பொருளை கொண்டு வந்தார் என்றால் உடனே அதை வாங்கி நாம் சாப்பிட ஆரம்பித்து விடுவோம். இது எங்கிருந்து வந்தது, எப்படி நீ சம்பாதித்தாய் என்றெல்லாம் நாம் கேட்பதில்லை. கேட்டால் நல்லது. பெருமானார் கேட்கிறார், மின் ஐன ஹாதா, இந்த நல்ல பேரிச்சம்பழம், உயர்ந்த பேரிச்சம்பழம், சுவையான பேரிச்சம்பழம் எங்கிருந்து உமக்கு கிடைத்தது? அவர் சொன்னார், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்னிடத்திலே சாதாரண பேரிச்சம்பழம் இருந்தது, தமர ரதி இருந்தது. நான் என்ன செய்தேன், அந்த தமர ரதியிலே 2 மரக்கால்களை
ஒரு வியாபார இடத்திலே கொடுத்து நல்ல பழமாக ஒரு மரக்கால் வாங்கி கொண்டேன். 2 சாகுகளை கொடுத்து ஒரு மரக்கால் வாங்கி கொண்டேன். எதற்காக? தங்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்பதற்காக. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 500 ரிபா, இது முழுக்க முழுக்க வட்டி. லா தஃபல், நீ இவ்வாறு செய்யாத. ஒரே இனத்தை சார்ந்த ஒரு பொருளை நீ மாற்றிக்கொள்கிற போது சரிக்கு சமமாகத்தான் மாற்ற வேண்டுமே தவிர ஒரு பக்கம் கூடுதல் குறைவு இருக்கக்கூடாது. 2 சாயை கொடுத்து ஒரு 2 மரக்கால்களை கொடுத்து ஒரு மரக்காலை நீ வாங்குகிறாய் என்றால் இதுல கூடுதல் குறைவு ஏற்படுகிறது. இதற்குத்தான் வட்டி எனப்படும். வெளியே பார்த்தால் இது என்ன சாதாரணமான ஒரு விஷயம் என்பது போல் நமக்கு தெரியும். ஆனால் வட்டிக்கு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்த அந்த இலக்கணம் என்னவென்று கேட்டால், ஒரே இனத்தை சார்ந்த பொருள்களை நாம் மாற்றிக்கொள்கிற போது, அது பொருளாக இருந்தாலே பணமாக இருந்தால் தெளிவான விஷயம், மாற்றிக்கொள்கிற போது அது 500 ரிபா என்றார். அப்படியானால் நீ என்ன செய்திருக்க வேண்டும்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்கள், நல்ல ஒரு பழம் வாங்க வேண்டும் என்று நீ விரும்பினாயா? எனக்கு உண்ண கொடுக்க. உன்னிடத்தே இருந்த அந்த மட்டமான சாதாரணமான அந்த 2 மரக்கால்களை நீ பைசா கொடுத்து வித்திருக்கணும். விற்றுவிட்டு அந்த பைசாவை வைத்து நீ ஒரு புது பழம் வாங்கலாம், நல்ல பழம் வாங்கலாம். அதை நீ கொண்டு வந்திருந்தால் அது ஹலால். பழத்துக்கு பழம், ஒரே இனத்திலே நீ இப்படி மாற்றுகிற போது, அந்த பண்ட மாற்றம் செய்கிற போது அதில் வட்டி வந்து விடும். எனவே நீ இப்படி செய்யாத. வலாக்கி நீதான் அறத்த அந்த தஸ்தரிய, நல்ல பழம் வாங்க விரும்பினால் தமர பையன் ஆகர், அதை வித்துவிட்டு சும்மா இஷ்டரி, பின்பு நீ நல்ல பழம் வாங்கு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு கவனமாக எச்சரிக்கையா இருந்திருக்கிறார். இன்றைக்கு வட்டி என்பது பல தோற்றங்களிலே ஆன்லைன் மூலமாக நமக்கு அதை பரப்பி கொண்டிருக்கிறார். ஃபைனான்ஸ் பார்த்தால் எல்லாம் கூடும் என்பது போன்று தெரியும். ஆனால் அங்கே நிறைய தந்திரங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. மார்க்கத்திற்கு புறம்பான முறையில் நாம் தான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. இங்கே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை கவனப்படுத்துகிறார்கள், எச்சரிக்கை செய்கிறார். மிக கவனமாக இருங்கள், எந்த வகையிலையும் வட்டி வந்து விடாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் என்று. இதனுடைய விளைவு மிக மோசம். வட்டி கொடுக்கல் வாங்கல ஈடுபட்டோம் என்றால் இந்த உலகத்திலே ஏதோ நாம் ஒரு செல்வம் படைத்தவராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. உலகத்திலேயும் சோதனை, மறுமையிலே மிகப்பெரிய சோதனை இருக்கிறது. நாம் பார்க்கலாம், வட்டி தொழிலாளிகள் பளபளப்பாக இருப்பதை பார்க்கலாம், கவர்ச்சிகரமாக இருப்பதை பார்க்கலாம், தாம் தூம் என்று இருப்பதை பார்க்கலாம். ஆனால் உண்மையிலே பார்த்தோம் என்றால் ஏதோ ஒரு வகையில ஏதாவது சிக்கல்களான சூழல்களில் அவர்கள் மாட்டிக்கொண்டிருப்பார்கள். அது வெளியே தெரியாது. ஒரு நேரம் அவர்கள் வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருப்பார்கள், மறுநேரம் அவர்கள் வீழ்ச்சியை நோக்கி வீழ்ந்து கொண்டிருப்பார்கள். இதுதான் உண்மையிலும் உண்மை. காரணம், இது குர்ஆன் ஹதீஸினுடைய எச்சரிக்கை. இதோ பாருங்கள், மறுமை நாளில் ஏற்படுகிற ஒரு சோதனையை புகாரியில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகர்கிறார்கள். நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நான் தூக்கத்திலே 2 பேரை கனா கண்டேன். அவர்கள் என்னை அர்த முகத்தஸா, பரஸ்தீன் பூமியின் பக்கம் என்னை அழைத்து செல்கிறார்கள். அங்கே ஒரு நதியை கடக்கிறோம் கனவிலே. அந்த நதி இரத்தம் கலந்த ஒரு நதியாக இருக்கிறது. அங்கே அந்த நதிக்குள்ளே ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். இரத்தம் ஓடுகின்ற இரத்த ஆறு என்று சொல்வார்கள் அல்லவா? இரத்த ஆறிலே நதியின் கரையிலே ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். நதியின் கரையிலே அந்த இரத்த ஆறிலே ஒருவர் மூழ்கி எழுந்து கொண்டிருக்கிறாரே. அவர் என்ன செய்கிறார்? நதி கரைக்கு வர பார்க்கிறார். கரை கடந்து வெளியேற பார்க்கிறார். ஆனால் கரையில இருந்த அந்த மனிதர் என்ன செய்கிறார்? கல்லை எடுத்து வீசுகிறார். எங்கே வீசுகிறார்? அவருடைய வாயிலே வீசுகிறார், தாக்குகிறார். கல்லால் அவருடைய வாயை தாக்குகிறார். வாக்குபர் ரஜுல்லது ஓ பின் நகர் கைதா அராத புரிஜ ரமர் ரஜுலு பி ஹஜரின் ஃபீஹி என்றால் வாய். வாயிலே தாக்குகிறார். தாக்கி பரத்தகு ஹைசுக்கான, திரும்ப அந்த இரத்த ஆற்றிலேயே அவரை தள்ளுகிறார். இது நடந்து கொண்டே இருக்கிறது. நான் கனவு காண்கிறேன். ஃபஜால குல்லமா ஜால் யஃபுருஜ ரமா ஃபி பி ஹஜரின் ஃபயர்ஜி கமாக்க, நடந்து கொண்டே இருக்கிறது. கனவு கலைகிறது. கலைந்ததற்கு பின்னாலே கனவிலேயே என்ன செய்கிறார்கள்? ஜபரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், மஹாதல்லதி ரஐது ஃபின் நஹர், இந்த நதியிலே, இந்த ஆற்றில் நான் கண்ட காட்சியினுடைய பலன் என்ன என்று கேட்கிற போது, கால ஆக்கில ரிபா,
யாருடைய வாயை நோக்கி அந்த கல் தாக்கப்படுகிறதோ அவர் வட்டியை புசித்தவர் உலகத்திலே வாழ்கிற போது அதனுடைய விளைவை அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் இது போன்ற மோசமான விளைவுகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும். இது ஒரு கற்பனை, ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு ஒரு கதை கிடையாது. அன்பான பெருமக்களே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கிற ஒரு நிகழ்ச்சி. தம்முடைய கனவின் காரணம் நபிமார்கள் காண்கின்ற கனவெல்லாம் அது உண்மை கனவாகத்தான் இருக்கு. அது நம்முடைய கனவை போன்று பகற்கனவை போன்று இருக்காது. அது உண்மையான கனவாகத்தான் இருக்கும். எனவே இது கனவு காட்சி என்று நாம் அதை புறம் தள்ளிவிட முடியாது. இதனுடைய வீரியம், வேகம் என்னவென்று கேட்டால், யார் இந்த உலகத்திலே வட்டியை புசிக்கிறார்களோ, வட்டி தொழிலே, வட்டி கொடுக்கல் வாங்கலிலே ஈடுபடுகிறார்களோ, உலகத்திலேயும் அவர்கள் நஷ்டத்தை சந்திப்பார்கள். இது குர்ஆனுடைய எச்சரிக்கை. மறுமையிலும் இதனுடைய மோசமான விளைவுகளை சந்திப்பார்கள். எனவே அது பேங்க் வட்டியா இருந்தாலும் சரி, எந்த வகையில வட்டியாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கல்கள் நம்ம மிகவும் உஷாராக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அடகு கடைகளை நோக்கி ஒருபோதும் நம்மில உள்ள ஆண்களோ பெண்களோ செல்லவே கூடாது. ஹலாலான முறையில் நல்ல உழைத்து சம்பாதிக்க வேண்டும். அதில் நிறைந்த ஒரு பரக்கத் இருக்கிறது. இது போன்ற ரிபா போன்ற அந்த பெரும் பாவங்களை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வோமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஹலாலான உணவுகளை தந்து நமக்கு நிம்மதியான வாழ்க்கையை தந்தர் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.